சொல்றார். அருமையான பாட்டு. அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகந்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மயர் போல ஞானம் நிகழ்ந்து அகம்புறம் எண்ணாது செம்மையார் நன்மையாரே. இதுல 3 பேர் சொல்றார். 3 கேட்டகரி. 3 கேட்டகரி. ஒன்று, இறைவனை பத்தியே நினைக்காத ஒரு கூட்டம். இறைவனை பத்தியே நினைக்காத ஒரு கூட்டம். 2வது ஒரு கூட்டம், இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற கூட்டம். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, இறைவனையும் நினைக்கும், உலகத்தையும் நினைக்கும். இந்த 3வது கேட்டகரி. நாமெல்லாம் யாரு? ஏன்னா எப்பவுமே எல்லா இடத்துலையும் நம்மளை வச்சு பார்க்கணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்த நோக்கம் நாம எங்க நிக்கிறோம்னு தெரியணும். எங்க நிக்கிறோன்னு தெரியணும். இதுல பாருங்க, இந்த முதல்ல இருந்த ஆளும் 2வது இருந்த ஆளும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. யாருக்கு? இறைவனையே நினைக்காதவன் நிம்மதியா இருக்கிறான். இறைவனையே நினைச்சிட்டு இருக்கிறவனும் நிம்மதியா இருக்கிறான். இந்த 2ம் கட்டான் யாரு? இவன் தான் ஒரே பிரச்சனை. ஏன்? அங்க போனா இங்க ஞாபகம் வருது, இங்க போனா அங்க ஞாபகம் வருது. கோயிலுக்கு போனா வேலை சும்மா கிடக்குது, ஞாயிற்றுக்கிழமை பேசாம வீட்டுல இருந்திருந்தா அந்த வேலையை பார்த்துருக்கலாம், காலையில இருந்து இங்க உட்காந்து இருக்கிற மாதிரி இங்க நினைப்பு. சரி, அப்படிதான் அந்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்க போனா என்ன நடத்துனாங்களோ தெரியல, போயிருந்தா கூட ஆயிருக்கும். இங்க வந்து இவனையெல்லாம் பார்த்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அங்க போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. அங்க போனா இங்க நினைக்க வேண்டியது, இங்க போனா 2 இடத்துலயும் நிம்மதி இல்லை. 2 இடத்துலயும் நிம்மதி இல்லை. இது எது வரைக்கும் இருக்குன்னா இது இயல்பு. ஏன்னா நம்ம இதை பற்றி நினைக்காத ஒரு இடத்துல இருந்து இப்ப இங்க வந்திருக்கிறோம். இனி என்ன ஆகணும்? அவனை மட்டுமே நினைக்கிற இடத்துக்கு போகணும். இந்த 2க்கு நடுவுல நம்ம நின்றுட்டு இருக்கிறோமா இல்லையா? அதனால நமக்கு இந்த இடைஞ்சல் இருக்கத்தான் செய்யும். இருக்கத்தான் செய்யும். அதனால சொல்றாரு, அழகா சொல்றார். அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம்தனில். அகப்பூசை, புறப்பூசை. அகம் என்பது அகப்பூசை, புறம் என்பது புறப்பூசை. இந்த 2 வகையான பூசணைகளினால் இறைவனை பூசித்து அவன்கிட்ட என்ன கேட்கிறாங்க? அகப்பூசை புறப்பூசை செஞ்சு, பெருமானே உன் திருவடி எனக்கு வேணும், திருவடி எனக்கு வேணும்னு கேட்கறோம். கூடவே என்ன செய்யறோம்? குழந்தை குட்டியும் கொஞ்சம் நல்லா வச்சுங்க சாமி. இதையும் கேட்கறோம், அதையும் கேட்கறோம். கேட்காம இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? கேட்டுத்தானே ஆகணும். வந்திருக்கிறோம், எல்லாம் கேட்டுத்தான் ஆகணும். எனவே அகம் புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம்னா சகமாகி இந்த நிலை, சகல நிலையில் இருக்கிற உயிர் கூட்டம், பூசை செய்யக்கூடிய உயிர் கூட்டம் யாரு? நம்ம தான். இந்த சகம்தனில் இரண்டுமின்றி எந்த 2 இல்ல, அகப்பூசையாவது புறப்பூசையாவது. ஐயா, காலையில போய் நீ பாட்டுக்கு பொழைக்கிற நேரத்துல 1 மணி நேரம் இப்படி உக்காந்துட்டு இருந்தா என்னையா பண்றது? பொழப்ப காலையில எந்திரிச்சோமா 6 மணிக்கு பொழப்ப பாப்பானாமா, போய் மணி அடிச்சுட்டு உக்காந்துருக்கிறான் வீட்டுல. சொல்றானா இல்லையா? பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான்னு என்ன செய்யுது? உலகம் நம்மை நகையாடும். அதான் சொல்றாரு, இரண்டுமின்றி, அகப்பூசையும் இல்லை புறப்பூசையும் இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? தமோமயமாகி. தமோமயம்னு என்னதுங்க? அஞ்ஞான வடிவம். உலகமே போதும், கடவுளாவது ஒன்னாவது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரியா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட, வினைக்கு ஈடாக அவனுக்கு வாழ்க்கையில் என்ன வருது? இன்பமும் வருது, துன்பமும் வருது. அதை பத்தி அவன் யோசிக்கிறதே கிடையாது. எதை பத்தி? இன்பம் வந்ததுன்னா ஏயா எனக்கு இன்பம் வந்தது அப்படின்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவானா? பண்ண மாட்டான். துன்பம் வந்தாலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். வந்துதான் அது என்னையா பண்ணலாம், வந்துருச்சு,
இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு என்ன செய்வான்? துன்பம் வந்தா நீக்கிறதுக்கும் இன்பம் வந்தா அதை அதிகப்படுத்துவதற்கும் அவன் முயற்சி செய்வானே ஒழிய இது எதனால இன்பம் வந்துச்சு எதனால துன்பம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சியெல்லாம் அவன் பண்ண மாட்டான். எவனாச்சும் பண்ணியிருக்கிறானா? வரதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்பம் வந்தா சந்தோஷமா இருக்கியா, துன்பம் வந்தா அழுதாலும் பரவாயில்ல அழுது தொலை. இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுங்கிற ஆராய்ச்சி யாருக்கு கிடையாது? கடவுளை பற்றி கவலைப்படாதவனுக்கு இன்ப துன்ப ஆராய்ச்சி என்பது இல்லை. இன்ப துன்ப ஆராய்ச்சி என்பது இல்லை. அதான் அங்க சொல்றாரு, எல்லாம் நிகழ்ந்திட. எல்லாம் நிகழ்ந்திட என்னது? எல்லாம்னா இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நீர்மையர். அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவனுக்கு இன்ப ஆராய்ச்சி கிடையாது, துன்ப ஆராய்ச்சி கிடையாது. நீர்மையர் போல ஞானம் நிகழ்ந்து. அந்த ஒரு கூட்டம் அப்படி நிக்குது. அவன் தமோ மையத்துல நிக்கிறான், தமோ மையத்துல நிக்கிறான். இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு? ஞானம் பெற்றவர்கள். ஞானம் பெற்றவர்கள். ஞானம் நிகழ்ந்து அகம்புறாது அகம்புறம் எண்ணாது. அவர்களுக்கும் அகப்பூசையை பத்தி கவலை இல்லை, புறப்பூசையை பத்தி கவலை இல்லை. ஏன்? ஞானம் பிறந்து நெட்டை கூடி நிக்கிறாங்க. நெட்டை கூடி நிக்கிறவங்க அகப்பூசை செய்யணும், புறப்பூசை செய்யணும். மேல பாட்டுல சொன்ன மாதிரி குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குலம் சிறப்புற விரதம் தபம் ஜெயம் இதை பத்தி எதுவுமே அவங்களுக்கு கவலை இல்லை. ஞானம் நிகழ்ந்து என்ன செய்தாங்க? அகம்புறம் எண்ணாது செம்மையார். செம்மையாக நிற்பவர்கள். எதுல? அருளிலே செம்மையாக நிற்பவர்கள் நன்மையோரே. அவங்க நன்மையை பெற்றவர்கள். நன்மையை பெற்றவர்கள். அப்போ நன்மை பெற்றவன் ரெண்டு பேர். ஒருத்தன் யாரு? கடவுளை பத்தி நினைக்காதவனும் சந்தோஷமா இருக்கிறான், கடவுளே என்று இருப்பவனும் சந்தோஷமா இருக்கிறான். ரெண்டும் கேட்டா நமக்குத்தான் இன்பம் வந்தா ஏயா வந்துச்சு, துன்பம் வந்தா ஏயா வந்துச்சு, ஏயா எனக்கு மட்டும் ஏயா வந்துச்சு, அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? இன்பத்தையும் அனுபவிச்ச பாட்டை காணா, துன்பத்தையும் அனுபவிச்ச பாட்டை காணா. காரணம் என்னன்னா நம்ம எப்படி நிக்கிறோம்? ரெண்டும் கேட்டானா நிக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? ஞானிகள் யாரு மாதிரி இருப்பாங்கன்னா நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க. ஞானிகள் யாருக்கு ஓமை? இந்த பாட்டுல ஞானிகள் யாருக்கு ஓமை? கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஓமை. கடவுள் இல்லை என்பவன் தான் யாருக்கு ஓமை? ஏன்? இன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிக்கிறானா இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்றானா? துன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்றானா? ஞானி இன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு, துன்பம் வந்தால் ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு. என்னன்னு சொல்லுவாரு? பெருமான் கொடுத்ததுன்னு போயிட்டே இருப்பாங்க. இது நான் செஞ்சதுன்னு அவன் போயிட்டே இருப்பான். இன்பம் வந்தா நான் பாத்துக்கிறேன்யா, துன்பம் வந்தா நான் பாத்துக்கிறேன், அவன் பாட்டுக்கு அதை போயிட்டே இருப்பான். அத உழைப்பு முக்கியம், முயற்சி முக்கியம் அப்படின்னு நினைப்பானோட ஆராய்ச்சி அவன்கிட்ட கிடையாது. யார்கிட்ட? கடவுள் இல்லைன்னு சொல்பவனுக்கு ஆராய்ச்சி இல்லை, கடவுளே என்று நிற்பவர்களுக்கும் ஆராய்ச்சி இல்லை. நமக்கு தான் ஆராய்ச்சி எல்லாம். நம்ம தான் இதுல என்னது கொஞ்சம் கஷ்டம் நமக்கு தான், கஷ்டம் நமக்கு தான். எனவே செம்மையார் நன்மையோரே, அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள் அகில அந்த திருவருளிலே அடங்கி நிற்பர் என்று சொல்றார். அடுத்து பாருங்க, போகணும். அங்கிருந்து வந்திருக்கிறோம், இங்க போறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம நிக்கிறோம். ரெண்டும் கட்டா நிலையில எப்பவுமே எப்படி இருக்கும்? சிக்கல் இருக்குதான் செய்யும். வச்சுக்குவோம், ஒருத்தர் ரொம்ப பரம ஏழை, ஒருத்தர் நல்ல செல்வந்தன். இந்த மிடில் கிளாஸ் என்ன பிரச்சனை? அவன் மாதிரி கீழையும் போக முடியாது, இவன் மாதிரி மேலையும் போக முடியாது. அவன் செலவு பண்றான்னு போனாலும் இவன் மாட்டிக்குவான், இவன் மாதிரி கீழே போனா ஒருத்தன் மதிக்க மாட்டான். புரியுதா இல்லையா? இப்ப இவனை மாதிரி ஒண்ணுமே இல்லைன்ட்டு கையை தலைக்கு வச்சு படுத்து தூங்கவும் முடியாது, அவன் மாதிரி போகவும் முடியாது. இவன் என்ன செய்வான்? அவன் மாதிரி ஆகிறதுக்கு அப்படியே பாவலா பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆனா முடியாது இல்லையா?
பணக்கார மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்பான்? பாவலா பண்ணிட்டு இருப்பான். ஆனா இங்க என்ன இல்ல? பணம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவான்? கடனை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணி கஷ்டப்படுவான். பார்க்குறோமா இல்லையா? அதான் அருள் பெற்றவங்க அப்படியே ஜாலியா இருப்பாங்க. நாம் அருள் பெற்ற மாதிரி பேசுவோம். பணக்காரன் நடிக்கிறானா இல்லையா? அது மாதிரி நாமளும் என்ன பேசுறோம்? அருள் பெற்ற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். ஆனா இங்க இருக்கா சரக்கு? இல்ல. அப்புறம் என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இருந்துட்டா பிரச்சனை இல்ல. இல்லைன்னா என்ன செய்யணும்? அப்புறம் அது ஏங்க நான் அப்படித்தான் நினைச்சேன். திருவருள் நினைச்சேன். எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு? நினைச்சா வராதியா? நினைச்சா வராது. வருதுன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்கா நினைக்கலன்னு அர்த்தம். ஒழுங்கா நினைக்கலன்னு அர்த்தம். அதை ஏத்துக்க மாட்டோம். புரியுதா இல்லைங்களா? அதான் நம்ம பிரச்சனை. சரி. ஞானத்தில் ஞானம். போன பாட்டு ஞானத்தில் ஞானம்.